வருத்தம் தான். ஆனா நீ அம்மா கிட்ட பேசுனதுக்காக இல்ல, என்கிட்ட எதையுமே சொல்லாம இருந்துட்டியே அதான். நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைப்பேனா? அதுவும் இந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைக்க மாட்டேன், ஆனா சொல்லாம இருந்துட்டியே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சிருப்பேன்ல. நான் கோவிலுக்கு போயிட்டு வர வழியில பார்க்கு கிட்ட கதிரையும் அகிலாவையும் பார்த்தேன். அதுவும் எப்படி தெரியுமா? இந்த கதிர் ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. வீட்டு சூழ்நிலைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நானும் அப்படி நினைச்சுதாங்க கோவப்பட்டேன். ஆனா அகிலா பேசினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவனையும் புரிஞ்சுக்க முடியுது. நீ சொன்ன மாதிரி நான் டாக்டர் சீட்டு வாங்கிட்டேன்லக்கா, என்னையும் கதிரையும் பிரிச்சிடாத, நாங்க 2 பேரும் சின்சியரா லவ் பண்றோன்னு அகிலா அழுததும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நீ இன்னும் உன் லட்சியத்தை முழுசா அடையல, அதுல ஃபோக்கஸ் பண்ணு. உங்க 2 பேருடைய கல்யாணம் என்னோட பொறுப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ நார்மலாவே ஆனா. அதுக்கப்புறம் அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நேரா உங்ககிட்ட வந்த விஷயத்த சொல்லிட்டு அத்தை கிட்டயும் இத பத்தி பேசணும் தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அத்தைக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சு. என்னங்க யோசிக்கிறீங்க? நான் வாக்கு கொடுத்தது தப்பா? சச்சா இல்ல மகா, எனக்கு தெரிஞ்சு இத முன்னாடியே செஞ்சிருக்கலாம். அவங்க 2 பேரும் மாடியில மாட்டிக்கிட்டாங்களே அப்பவே. இல்லங்க, அன்னைக்கு அவங்க நடந்துக்கிட்டது தப்புதான். அந்த சூழ்நிலையில நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன செஞ்சாலும் அக்கா கூட இருப்பான்னு அகிலாவும் அண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கதிரும் நினைச்சிருப்பாங்க.